வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாம பார்க்க போறது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை பத்தி தான். புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரி, இதுல அப்படி என்னதான் முக்கிய அம்சங்கள் இருக்கு? வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த அறிக்கையோட தலைப்பை பாருங்க. புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி. கேக்குறதுக்கே ரொம்ப பெரிய லட்சியமா தெரியுது இல்லையா? சரி, இந்த வாக்குறுதிகளுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம இப்ப ஆழமா பார்க்கலாம். நாம இந்த முழு விஷயத்தையும் ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் குடும்பங்களுக்கு என்ன நேரடி பலன்கள், முக்கிய தொழில்களுக்கு என்ன வாக்குறுதிகள், மாநில நிர்வாகம் சம்பந்தமா என்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா இதோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த முழு தேர்தல் அறிக்கையுமே நம்ம சங்க காலத்தில் இருந்த 5 தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கி இருக்காங்களாம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி திட்டங்களை வகுத்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த அறிக்கையோட ஒரே மிக முக்கியமான இலக்கு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாத்தணுங்கிறது தான். இந்த ஒரு பெரிய லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க மத்த வாக்குறுதிகளை பார்க்கலாம். சரி, இப்ப நாம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியா கிடைக்க போற பணப்பலன்கள் என்னென்ன, அத பத்தி இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைவிக்கும் மாசம் 2000 ரூபா உதவித்தொகை தர்றதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இது எல்லாம் சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு முறை 10,000 ரூபாய் நிதி உதவியா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கேஸ் சிலிண்டர். ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. இதுவும் எப்ப கிடைக்கும்னா பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி மாதிரி முக்கியமான பண்டிகை நேரத்துல கிடைக்கும். ஓகே, குடும்பங்களுக்கானதை பார்த்தாச்சு. அடுத்து விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள்னு நம்ம மாநிலத்தோட முக்கிய முதுகெலும்பா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். விவசாயிகளுக்காக உழவே தலை அப்படின்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, மத்திய அரசோட பிஎம் கிசான் திட்டத்துல கிடைக்கிற பணத்தோட மாநில அரசு சார்புல எக்ஸ்ட்ராவா ஒரு 3000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்களாம். அப்போ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு மொத்தமா ஒரு விவசாயிக்கு 9000 ரூபாய் கிடைக்கும். இப்போ மீனவர்களுக்கான அறிவிப்புகளை பார்க்கலாம். 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்னு, மீன்பிடி தடை காலத்துல தர்ற நிவாரண தொகை இருக்கு, அதை 8000 இருந்து 12000 ரூபாயா ஏத்துறாங்க. இன்னொன்னு, இது ஒரு புது திட்டம். 60 வயசை தாண்டின மீனவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். அடுத்து நம்ம இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு 3 சூப்பரான வாக்குறுதிகள் இருக்கு. முதல்ல 1 லட்சம் காலி அரசு பணியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. 2வது, முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்தா தொழில் தொடங்க 10 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன். 3வதா, புதுசா தொழில் தொடங்கின 2000 பேருக்கு 15 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தனிப்பட்ட நபர்களுக்கானதை தாண்டி ஒட்டுமொத்த மாநில நிர்வாகம், பாதுகாப்பு, சுகாதாரம், அப்புறம் ரோடு, ரயில் மாதிரி உள்கட்டமைப்பு திட்டங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமா மாத்துறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் பிளான் வச்சிருக்காங்க. முதல் ஸ்டெப், இதுக்காகவே தமிழக போதைப்பொருள் ஒழிப்புத்துறைன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது. 2வது ஸ்டெப், சட்டங்களை ரொம்ப கடுமையாக்குறது. எந்த அளவுக்குன்னா போதைப்பொருள் கடத்துறவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கற அளவுக்கு சட்டத்தை மாத்துவோம்னு சொல்றாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு 0 FIR முறையை கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது குற்றம் எங்க நடந்தாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் புகார் கொடுக்கலாம். அதோட பாலியல் குற்றங்களை வேகமா விசாரிக்க ஸ்பெஷல் கோர்ட். கலாச்சார ரீதியா பாத்தீங்கன்னா, தைப்பூசத்தை மாநில அரசு விழாவா அறிவிச்சு சின்ன சின்ன கோவில்களை பராமரிக்க வருஷத்துக்கு 25000 ரூபாய் நிதியுதவி தரதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்த் செக்டார். எல்லா மாவட்ட அரசு ஆஸ்பத்திரியிலையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவுகள், இலவச டயாலிசிஸ் சென்டர்கள், நவீன எமர்ஜென்சி வார்டுகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே வந்து இலவசமா ஹெல்த் செக்அப் செய்யற ஒரு திட்டம். உள்கட்டமைப்புல 2 மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சென்னையிலிருந்து பெங்களூருக்கும், சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கும் அதிவேக புல்லட் ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான இலக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை இந்தியாவின் கடல் நீர் சுத்திகரிப்பு தலைநகரமா மாத்தணும்னு ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க. இதுக்காக கூடுதலா 500 மில்லியன் லிட்டர் கொள்ளளவுல புது நிலையங்களை அமைப்பாங்களாம். சரி, இவ்ளோ வாக்குறுதிகள், இவ்ளோ திட்டங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற இறுதி நோக்கம் என்ன? அவங்களோட 2047 விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்கு? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைன் அவங்களோட மொத்த திட்டத்தையும் அழகா சொல்லுது. பாருங்க, 2026ல இந்த வாக்குறுதிகள் எல்லாம் செயல்படுத்துறது முதல் படி. அதோட விளைவா தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமா மாத்துறது 2வது படி.
இதோட கடைசி நோக்கம் என்னன்னா 2047ல இந்தியா ஒரு வளர்ந்த நாடா உருவெடுக்கும் போது அதுல தமிழ்நாட்டோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கணுங்கிறது தான். அப்போ இந்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் பின்னாடி இருக்கிற இறுதி இலக்கு என்ன? இது வெறும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் மட்டும்தானா? இல்ல 2047ல ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய தேசிய கனவோட ஒரு அங்கமா இதை பார்க்கணுமா? இந்த தேர்தல் அறிக்கை நம்ம முன்னாடி வைக்கிற பார்வை இதுதான்.